சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா பிளே ஸ்டேஷன் மோனோபோலியா மாற போறாங்க. முன்னொரு காலத்துலாம் பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ், நிண்டெண்டோ அப்படி இருந்துச்சு. பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நடக்கட்ட போறாங்க. பிளே ஸ்டேஷன் மட்டும் தான் சிங்கிளா இருந்து தொழில் நடத்த போறா. ஐயோ ஆபத்து. உண்மையிலே பிளே ஸ்டேஷன் மோனோபோலியா மாற போறாங்களா? அப்படி மாறினா என்ன நடக்க போகுது, என்ன பிரச்சனை நடக்கும், இல்ல இதை கவுண்டர் பண்றதுக்கு எக்ஸ்பாக்ஸ் சைடுல என்ன பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம புதுசா எக்ஸ்பாக்ஸ் பத்தின ரூமர் என்ன அப்படின்றத பத்திலாம் இதுல தெளிவா பார்க்க போறோம். ஓவரால் போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பிளே ஸ்டேஷன் பிடிக்குமோ, யாரெல்லாம் பிளே ஸ்டேஷன் ஆசை இருக்கோ அவங்க லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓவரால் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. பிளே ஸ்டேஷனோட கன்சோல்லையே இது வரைக்கும் அவங்களுக்கு அதிகமான ஒரு ரூபாயை கொடுத்த ஒரு கன்சோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லை, இந்த பிளே ஸ்டேஷன் 5 தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்மவும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பிளே ஸ்டேஷன் 5 ஒண்ணுமே இல்லை அப்படின்னு திட்டி இருப்போம். டவுலுண்டு ஆங்கர்தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. பட் அந்த ஒண்ணுமே இல்லாத வச்சு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ப்ராஃபிட் எடுத்திருக்கானுங்க சோனி. எனக்கு காரணம் சொல்லப்படுது அப்படின்னா இது PS5 இந்த அளவு ப்ராஃபிட்டா மாறினதுக்கு வெறும் கன்சோல் இது மட்டும் இல்ல, வெறும் கேம் இது மட்டும் இல்ல, இதை தாண்டி சீசன் பாஸ், பிளேஸ்டேஷன் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன், மைக்ரோ டிரான்சாக்ஷன் தான் இந்த காசு சம்பாதிக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது முன்னாடி இருந்த யாரால இந்த அளவுக்கு மைக்ரோ அப்படின்றது கிடையாது. இந்த அளவுக்கு வந்து நவீன முறையில் படம் திருடல், படம் சம்பாதிக்கிற விஷயங்கள் கிடையாது. பட் இதுக்கும் மோனோபோலிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் வந்து எக்ஸ்பாக்ஸோட நடவடிக்கை தான். ரீசெண்டா பாத்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் பண்ற சில விஷயங்கள் வந்து அவங்க நல்லதுதான் பண்றாங்களா இல்ல தானே வந்து மண்ணலி கொட்டிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். குறிப்பா சொன்னா ரீசெண்டா அவங்களோட ரிலீஸ் பண்ண கரண்ட் ஜென் கன்சோல் தான் வந்து எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் S and X. அது வந்து அந்த அளவுக்கு சரியா போகல, பெருசா விற்கல. இதை பத்தி நானே அறிவியல சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்து வர ஜென்ரேஷன் தான் கடைசி, அதோட வரப்போறதே இல்ல அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா கேம்ஸ் விற்கிற யூரோப்ல, ஜப்பான்ல, அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா அதிகமான சேல்ஸ் வித்துக்கிட்டு இருக்குது பிளே ஸ்டேஷன் 5 தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிளே ஸ்டேஷன்ன்றது ஒரு ஜாப்பனீஸ் ப்ராடக்ட். ஜப்பான்கார கம்பெனி தான் வந்து சோனி, அவன் கண்டுபிடிச்சு தான் பிளே ஸ்டேஷன். அங்க அது பயங்கரமா விற்கும், பிரச்சனை இல்ல. அதே மாதிரி அமெரிக்கா ஃபுல்லாவே பிளே ஸ்டேஷன் தான் அதிகமாக வித்துக்கிட்டு இருக்கு, யூரோப்ல வித்துக்கிட்டு இருக்கு. எக்ஸ்பாக்ஸ் அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். பலாப்பழத்துல ஈ வைக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும்? இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிண்டெண்டோ வந்து S2 விட்டு அவங்க பயங்கரம் நல்லா கட்டியிருக்கான் தான், இல்லைன்னு சொல்ல அதிகமாக வித்துருக்கான் தான். ஆனா அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்ற மாதிரி நிண்டெண்டோ கிட்ட வந்து பெருசா கேம்ஸும் இல்ல, அவன் கன்சோலும் பெருசா இல்ல. PlayStation 5 கம்பேர் பண்ணீங்கன்னா பவர்ஃபுல்லான மிஷின்லாம் கிடையாது பெர்ஃபார்மன்ஸ் வைஸா. ஏய் ஏய் டாமி எந்திரியே. முன்னாடி ஸ்விட்ச் ஒன் இருந்துச்சு. அதிலே பாத்தீங்க அப்படின்னா மோட்டல் காம்ப்ளெக்ட்ல ஹோம்லேண்டர் வந்தாரு அப்படின்ட்டு விட்டுருப்பானுங்க. அந்த ஹோம்லேண்டரை பாக்குறதுக்கு ஹோம்லேண்டர் மாதிரியே இல்ல, பானிபூரி விற்கிற பையா மாதிரி இருக்கு. இப்பதான் இவங்க வந்து S2 விட்டுருக்காங்க. மற்றபடி இவங்க கிட்ட வந்து பெருசா வந்து விறுவிறுப்பு சுசுப்புலாம் அந்த அளவுக்கு இல்லைன்னு நான் கிட்ட. ஸோ இப்படி நடக்குது அப்படின்னா இது யாருக்கான சாதகம் அப்படின்னா சோனிக்கான சாதகம் தான் ப்ரோ. சோனி சாதகம் நல்ல விஷயம் தானே ப்ரோ. யாருமே போட்டி இல்லை அப்படின்னா சோனியால லாபம் வைப்பாங்க, ஒரு நல்ல கன்சோல் யூஸ் பண்ணுவாங்க, ஓகே மக்கள் நல்ல கேம்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. ஒரு கம்பெனி மோனோபோலி ஆச்சு அப்படின்னா அது முதல்ல ஆப் யாருக்கு அப்படின்னா அதை வாங்க கன்சியூமர்ஸுக்கு தான். எப்படி 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 நினைச்சு பாருங்களேன், எக்ஸ்பாக்ஸே இல்ல, போட்டி யாருமே இல்ல, நான் தான்டா டாப், மத்தெல்லாம் கீழடா. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். அப்படின்னா ஒரு கம்பெனி என்னெல்லாம் பண்ணுன்னு தெரியுமா? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இப்போ கேம்ஸ்ல 3000 வேற விக்குதா, அடுத்து ஏத்து 7000 அப்படின்னு ஏத்திடுவான். இந்த கேரட் 1000 ரூபாய் கிலோ, ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாய். ஆமாண்ணே. கன்சோல் 50,000 கிட்ட விக்குதா, ஏத்து 1 லட்சத்துக்கு அப்படின்னு ஏத்திடுவான். உனக்கு வேற வழி இல்ல, கேம் வரது வேற கேம் கம்பெனியே இல்ல அப்படின்றனால இருக்கிறது ஒன்னே நம்ம வாங்கிடுவோம். ஸோ அந்த காசு ஏத்துறதுன்றது நம்ம மேட்டரே இல்ல, பயணம் கொள்ளடி ஆரம்பிச்சிருவானுங்க சோனி கிட்ட இருந்து. பிளேஸ்டேஷன் இந்த மட்டும் பண்ண மாட்டான், இன்னும் நிறைய வேலை பார்ப்பான். நம்மளே சில மாசம் வீடியோ போட்டிருப்போம், ஒஸ்ட் பிளேஸ்டேஷன் ரோஸ்ட் கார்டு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஓகே சும்மா தம்ப்நெயிலுக்கு தான் இவ்வளோ அப்படி இல்லை. அந்த வீடியோலாம் சொல்லியிருந்திருப்பேன், இந்த ஜென்ரேஷன்ல புதுசாக கேம்ஸ் வர மாட்டேங்குது, பழைய கேம்ஸ் திரும்ப விட்டுட்டு இருக்காங்க, இதுக்குன்னு சீசன் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லிருப்பேன் இல்லையா? அதுதான் கண்டிப்பா நடக்கும். ஏன் சொல்றேன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் எடுத்துக்கங்களேன். லாஸ்ட் ஆஃப் அஸ் ஒரிஜினல் எப்போ வந்துச்சு? 2016 நினைக்கிறேன் ஒரிஜினல் விட்டாங்க. அதுக்கப்புறம் கேம் ஆஃப் இயர் எடிஷன் அப்படின்னு ரீமாஸ்டர் விட்டாங்க. அப்புறம் அதுக்கு பார்ட் 2 வந்துச்சு, அந்த பார்ட்டையும் ரீமாஸ்டர் வெர்ஷன் விட்டாங்க. அதுக்கப்புறம் PS வரும்பொழுது அதை ரீமேக் பண்றேன்ற பேர்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டே ரீமேக் பண்ணாங்க, செகண்ட் பார்ட் ரீமேக் பண்ணாங்க. எதுக்குடா ஒரே கேம் என்னடா போய் வித்தியாசம் எடுத்துக்கோ ஏண்டா, கொஞ்சம் வருஷம் தான் இருக்கு, இதெல்லாம் ரீமேக் பண்ணி நம்ம காண்டாகும் இல்லையா? உண்மையிலேயே பண்ண கேமே திரும்ப ரீமேக் பண்ணிருப்பாங்க.
கிராபிக்ஸும் பெருசா வித்தியாசமே இருந்திருக்காது. ஆக்சுவலி ஒரு கன்சோல் இந்த கன்சோலுக்கு போட்டு தான் பண்ணோம். ஆனா ரீமேக்னு போட்டு காசு வாங்கிட்டு இருக்கா. மனுஷனாடா நீங்க எல்லாம். இதே தட்டி கேட்க முடியுமா? முடியாது. நம்ம அம்மா வாயை மட்டும் காசு கொடுத்து வாங்கி தான் ஆகணும். இதே மாதிரி தான் ஸ்பைடர்மேன் ரீசன்ட் கேம் தான். இந்த PS4லயே அதுவே கிராபிக்ஸ் பக்காவா இருக்கும். அதுல PS5க்கு மாத்திரன்ற பேர்ல அது ரீமேக் பண்றேன்னு மாத்தி மூஞ்ச வந்து சாமானமே மாத்தி வச்சிருப்பானுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு அது காசு கட்டிக்கிட்டு இருப்பான் இந்த சோனி. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யாரும் போட்டி யாருமே இதுதான் பண்ணுவோம். பழைய கேமை திரும்ப வித்து நியூ வெர்ஷன் காசு கொடு. அரேசன் ஜீரோடான் ரீமாஸ்டர் வெர்ஷன், ரீமேக் வெர்ஷன், ரீமேக்கு ரீமாஸ்டர் வெர்ஷன் அப்படின்ட்டு துட்டு கேட்பான் எல்லாம் கேமுக்கும். ஆனா கேம் பாக்குறதுக்கு பெரிய டிஃபரெண்ட்லாம் தெரியாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பிசி கேம் பார்த்தாடா பாடி அடிச்சுட்டு போயிடா அப்படின்ற காண்டாயிரும். நான் தான் இருக்கேன்ல. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மோனோப்ளே அட்டா இந்த தற்கொலையோட கண்டிப்பா பண்ணுவாங்க. ப்ரோ இது என்ன ப்ரோ சொல்றீங்க, இப்படி வந்தா வழி இல்லையா? பிளேஸ்டேஷன் மோனோப்ளே எல்லாம் பண்ணுவாங்களா கேட்டீங்கன்னா அதான் பண்ணுவாங்க. பட் இது தடுக்க வழி இல்லையாண்ணா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. பட் அது ரூமரா இருக்கு. அதான் பிரச்சனை. என்ன பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பாக்ஸோட ஒரு புதிய ரூமர் என்னன்னா, ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ் வந்து ஆசிஸோட வந்து ஒரு கொலா போட்டிருப்பாங்க. அதாவது 2 செட் பேர் சேர்ந்து அவங்க உருவாக்கின ஒரு ஹேண்ட்ஹெல்டு கன்சோல் பேர் தான் எக்ஸ்பாக்ஸ் ரோக் ஆலி எக்ஸ். இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? எக்ஸ்பாக்ஸ் கேம் தான் ஆட போறீங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னா அதான் இல்ல. அது முக்கியமான ஒண்ணு இருக்கு, அதுதான் ஸ்டீம். புரியலையா? ஸ்டீம் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா உன்னால பிசி கேமே ஆட முடியும். நான் வந்து எக்ஸ்பாக்ஸ் காசு கொடுத்தான அவசியம் இல்லை. ஸ்டீம்ல ஆஃபர் வரும், அந்த ஆஃபரோட கேம் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை நான் இதில் போட்டு பிசி கேம்ஸ் நான் ஆடிக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவேன். நான் வந்து இந்த கன்சோலில் மட்டும் சொல்ல, இந்த கன்சோலை தொடர்ந்து இன்னொரு கன்சோல் ஒன்று வரதா ரூமர் ஒன்று இருக்கு. நான் அதை தான் சொல்கிறேன் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கிட்டு. குறிப்பாக சொல்ல அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ் அடுத்த கன்சோல் எப்படி வரப்போகுதுன்னு எல்லாம் ஒரு ரூமராக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கன்சோலில் வந்து கண்டிப்பாக ஸ்டீம் வரும், ஸ்டீம் எடுக்கும், ஸ்டீம் ஸ்டோர் இருக்கும் அப்படின்னா சொல்றாங்க. அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பாக்ஸ் மட்டும் இல்ல, அது ஒரு பிசி கன்சோல். பொதுவாக எக்ஸ்பாக்ஸ் ரேட் வந்து 40,000 50,000 கிட்ட தான் இருக்கும். அந்த ரேட்டுக்கு மேலே பிசி பில் வாங்கினீங்க அப்படின்னா இதுல ஆடுற கேம்லாம் ஆட முடியாது. கிராஃபிக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், இதுவாக தான் இருக்கும். பட் அந்த ரேட்டுக்கு மேலே ஒரு கன்சோல் கிடைக்குது அப்படின்னா அதில் ஸ்டீம் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா பிசியில் ஆடுற கேம்லாம் ஆடிக்கலாம். நீங்க ஒரு பிசி கேமா இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்டீம் அக்கௌண்ட் இருக்கும், நிறைய கேம் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு விளையாடிக்க முடியும். இது மட்டும் இல்லாம பிளேஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் பல கேம்கள் ஸ்டீம்ல இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, கடை கூட வைப்பானுங்க. இதுல வாங்கணும்னா ஒவ்வொரு கேமையும் நான் வந்து 2,000 கொடுத்து வாங்கணும். நான் ஆல்ரெடி பிசில கேம் வாங்கி வச்சிருக்கேன். ஸ்டீம்ல ஆஃபர் வர கம்மியா தான் வருது. நம்ம ஸ்டீம் அக்கௌண்ட போட்டு இதுலயே விளையாடிக்கலாமாடா அப்படின்ட்டு பல பேர் நினைக்க மாட்டாங்களா? வா சார் நினைக்க மாட்டாங்க. ஏட்டர் நான் நினைப்பேன். உண்மைதான். ஒவ்வொரு கேமும் 4,000 5,000 வைக்கிறானுங்க. அதுக்கு பதில் ஆஃபர்ல 200 இப்ப சம்மர் சேல் வந்துச்சு. 800 கேம்ஸ் வாங்கினேன். 6 கேம் கிட்ட வாங்கினா 800. இந்த 800 பிளேஸ்ல பேர் கேம் வாங்கலாம்னு போனா ஒரு கேம் கூட வாங்க முடியாது. ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பா உண்மையிலேயே அடுத்த எக்ஸ்பாக்ஸ்ல ஸ்டீம் வருது, ஸ்டீம் கேம்ஸ் எடுக்கும் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு மூவ் அப்படின்னு சொல்லுவேன். இது யாரு காப்பாங்கன்னா கண்டிப்பா சோனிக்கு தான். ஏன்னா சோனியோட பெரும்பாலான கேம்களை வந்து அவன் வந்து பிசி ரிலீஸ் பண்ணிட்டான். பிளேஸ்டேஷன் பிசி அப்படின்ற பேர்ல என்னோட ஒவ்வொரு எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸையும் வந்து இங்க தள்ளி விட்டான் பிசிக்கு. ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க காட் ஆஃப் வார் கேம்ஸ் அது பிசிக்கு வந்துருச்சு, ஸ்பைடர்மேன் அதுவும் பிசிக்கு வந்துருச்சு, அன்சார்ட்டட் வந்துருச்சு, லாஸ்ட் ஆஃப் அஸும் வந்துருச்சு. அப்புறம் என்ன, நான் சோனியோட பிளேஸ்டேஷன் வாங்குறேன் அப்படின்னா பல பேர் முக்கியமாக வாங்குறது காரணம் காட் ஆஃப் வார், அன்சார்ட்டட், லாஸ்ட் ஆஃப் அஸ் இந்த மாதிரி கேம்கள் தான். ஏன்னா இத்தனை நாள் எக்ஸ்க்ளூசிவ் ஓடிட்டு இருந்தான். எக்ஸ்க்ளூசிவா ஒன்லி ஃபார் பிளேஸ்டேஷன், ஒன்லி ஆன் பிளேஸ்டேஷன். இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவ் கேம் ரிலீஸ் பண்ணிருக்கான். அவன் சொல்லும் போது ஒன்லி ஆன் பிளேஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவான். பட் உண்மையிலே ஒன்லி ஆன் பிளேஸ்டேஷன் கிடையாது. ஒன்லி ஆன் பிளேஸ்டேஷன் கொஞ்ச நாள் கழிச்சு பிசில. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவ்வளோ எக்ஸ்பாக்ஸ் தனியாக இருந்துச்சுன்னா இது இன்னைக்குமே அந்த எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் எக்ஸ்பாக்ஸ் வராது. பட் ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அது இங்க எடுக்கும். அப்போ நம்ம வேலை முடியும்ட்டு கண்டிப்பாக வாங்குவாங்கன்றதான் முக்கியமாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ் வந்து மைக்ரோசாஃப்டோடது. மைக்ரோசாஃப்ட் கிட்ட தான் வந்து விண்டோஸ் இருக்கு. ஸோ அது விண்டோஸ் கேம்ஸ்லாம் கண்டிப்பாக ப்ளே பண்றாம கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபுளா இருக்கும். அவங்க பிளேஸ் அடிக்கிறாங்களோ இல்லையோ இப்போ இருக்கிற அந்த டவுன்ஃபால் வந்து மேலே வந்துருவாங்க. ப்ரோ இப்படி போயிடுச்சுன்னா எக்ஸ்பாக்ஸ் மோனோப்ளே ஆட மாட்டானா ப்ரோ கேட்டீங்கன்னா அதான் இல்ல, இது ரூமர் தான். அடுத்து எக்ஸ்பாக்ஸ் பிசி அப்படின்றது வந்து ஒரு ரூமர் தான். மேபி நடந்தா கூட பிளேஸ்டேஷனுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபேன் பேஸ் எப்பயுமே இருக்கும், வாங்குறோம் வாங்கிட்டு தான் இருப்பான். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இருக்கு இல்லையா Nintendo Switch 2, அது ஏகப்பட்ட பேர் ஆன்லைன்ல திட்டிட்டு இருந்தானுங்க. அது கன்சோல் ரேட் அதிகமா இருக்குது, ஜப்பான்ல கம்மியா இருக்குது, அமெரிக்கா அதிகமா விற்கிறானுங்க, ஒண்ணுமே காட்டு மாதிரி இருக்குது மேரியோ காட்டு கேம், அதுக்கு போயிட்டு $80 விற்கிறானுங்க அப்படின்ட்டு பல பேர் ரிலீஸ் ஆகாம கத்திட்டு இருந்தாங்க. அப்படி பல பேர் கத்தியுமே Nintendo Switch பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் 3.8
மில்லியன் யூனிட்ஸ் வித்துருக்கு. நீ சொல்ற வாங்குறது வாங்கி தான் இருப்பட்டு அதாவது வாங்கிட்டு தான் இருக்கானுங்க. அந்த மாதிரி தான் பிளேஸ்டேஷன் வந்து என்னதான் அவங்க மோனோபோலி ஆகல அப்படின்னாலுமே அவங்களுக்குன்னு வாங்குற ஆடியன்ஸ் இருப்பாங்க, வாங்கிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து பிளேஸ்டேஷன் பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் எக்ஸ்பாக்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கொடுக்கும். சாருக்கு இந்த ப்ரௌன் ஹேர் ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் வந்து எக்ஸ்பாக்ஸ் எல்லாம் கிடையாது, ஓகேவா? நீங்கள் என்ன பிரச்சனைனா இது வந்து மோனோபோலி ஆகி காசு அதிகமாக்கிட்டான்டா. அப்போ நான் பிளேஸ் வாங்க என் கனவு என்ன ஆகுது? நான் பிளேஸ்டேஷன் 5 வாங்கன்னு ஒரு கனவு கட்டிருக்கேன்டா. அதில் PS6 அனௌன்ஸ் பண்ண போகிறேன் சொல்லிட்டு இருக்காங்கடா. நான் அப்புறம் பிளேஸ்டேஷன் 5 வாங்குறது. நான் ஸ்கூலுக்குள்ளே பிளேஸ்டேஷன் 2 வாங்கன்னு ஆசைப்படுறேன்டா. அதுக்குள்ளே PS3 வச்சு, PS4 வச்சு, PS5 வந்துச்சு, இப்போ PS6 வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்குமே ஒரு கஷ்டம் சொந்தமாக வாங்கவே இல்லை, கடன் வாங்கி தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு மன இதுவாக மட்டும்தான் வந்து நான் பேச வந்தது. கண்டிப்பாக பிசிக்கு வந்து அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா பல பேர் கேமரை மட்டும் வாங்குறது கிடையாது, எடிட்டிங் பண்ணுறதுக்கு 3D மாடலிங்க்கு 3D பேஸ் ஒர்க்ஸுன்னு தான் பேர் வாங்குறாங்க. ஸோ அதனால வந்து எந்த ப்ராப்ளம் வர பெருசாக ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ கேமுக்காக கம்ப்யூட்டர் வாங்க மட்டும் எக்ஸ்பாக்ஸ் கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அதான் சரி. இதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே பிளேஸ்டேஷன் வந்து மோனோபோலி ஆயிடுமா? அப்படி வந்து உண்மையிலேயே இந்த ரூமராக இருக்கிற எக்ஸ்பாக்ஸ் உண்மையாக நடக்குமா? நடந்துச்சு அப்படின்னா பிளேஸ்டேஷன் சரியாக அடி கொடுக்குமா அப்படின்ற வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் வாங்க நினைக்கிற கன்சோல் எது, உங்களுக்கு பிடிச்ச கன்சோல் எதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே நீங்கள் ஒரு கேமராக இருந்தால் இதில் லைக் பண்ணி விடுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேம் கண்டென்ட்ஸ், கேமிங் நியூஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.